Good morning students. Today we are going to discuss about our second lesson. Our second lesson is types of computer. Here we are going to discuss about what are the types available in computers. Okay? What are the types available in computers? Okay. We will discuss. A computer is one of the most intelligent invention of mankind. What? A computer is most intelligent invention. ஸோ மனுஷங்க கண்டுபிடிச்சதில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் பிகம் த அல்டர்னேட்டிவ் ஃபார் ஹியூமன் மெமரி. People make use of computers to remember, recollect and recognize their work. For what purpose we are using computers? Nowadays we are using computers in all works. Okay va? To save the data, to recover data. Okay, like that. கம்ப்யூட்டரை இப்போ நம்ம எல்லா ஃபீல்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் மெமரி மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான திங்ஸ்க்கு, அந்த மாதிரியான பர்பஸ்க்கு. கம்ப்யூட்டர் ஆஃப் த எர்லியர் டைம்ஸ் வேர் ஆஃப் த சைஸ் ஆஃப் எ லார்ஜ் ரூம் அண்ட் ரெக்யர்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஃபார் ஆப்ரேஷன். ஹவவர் வித் த advancing technology, computers have shrunk to the size of a small watch. Depending on their processing powers, size and area of use, they have been classified into various types. Here is more on the different types of computers. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால், ஒரு கம்ப்யூட்டருக்கு பெரிய ஹால் தேவைப்படும். இப்போ வந்து அதோட டெக்னாலஜி வளர சைஸை குறைச்சி அது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட வேரியஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், வேரியஸ் சைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு we are going to discuss about a microcomputer. What? Microcomputer. A microcomputer is a small, relatively inexpensive computer with a microprocessor as its central processing unit CPU. It includes a microprocessor, memory and input-output facilities. Microcomputers became popular during 1970s and 1980s. Modern desktop computers, video game consoles, laptop computers, tablet PCs may all be considered example of microcomputers. They are small in size and easy to handle. Microcomputer is sufficient for any person who needs to work in internet and do all official works. ஸோ அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், மெமரி, இன்புட் அவுட்புட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இது எப்போ வந்து பாப்புலர் ஆனிச்சுன்னா 1970s அண்டு 1980s. ஓகேவா? 1970லேருந்து 1980 இந்த மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் வந்து பாப்புலர் ஆனிச்சு. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாடர்ன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், வீடியோ கேம்ஸ் கன்சோல்ஸ், லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், டேப்லெட் பிசிஸ், ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஸ்மால் சைஸாக இருக்கா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஏற்ற சைஸில் எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அதில் ஒர்க் பண்ணோம்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து மாடிஃபை பண்ணாங்க. இது வந்து நமக்கு யூஸருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. சஃபிஷியன்ட் ஃபார் எனி பர்சன் ஹூ நீட்ஸ் டு ஒர்க். அப்படின்னு அது எந்த பர்சனை ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அஃபிஷியல் ஒர்க்கும் பண்ணலாம். ஓகேவா? அது எல்லாமே இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மினி கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லார்ஜர் தென் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். They require a space of 1 or 2 refrigerators. They are also called mid-range system or workstation. The term began to be popularly used in 1960s to refer to relatively smaller third-generation computers. Mini computers are larger than microcomputers. That means what? Larger than microcomputers. That means mini computer வந்து மைக்ரோ கம்ப்யூட்டரோட கொஞ்சம் பெருசு. They require a space of 1 or 2 ரெஃப்ரிஜிரேட்டர் தெரியுமில்ல, அது 1 or 2 ரெஃப்ரிஜிரேட்டர் சைஸுக்கு இந்த மினி கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும். They are also called mid-range system or workstation. இந்த மினி கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லணும் பார்த்தா மிட் ரேஞ்ச் சிஸ்டம் சொல்லலாம். மிட் ரேஞ்ச் சிஸ்டம் இல்லைன்னா ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த டேர்ம் இது வந்து எப்போ பாப்புலர் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s 1960
இந்த மினி கம்ப்யூட்டர் வந்து பாப்புலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. இந்த வேர்டும் பாப்புலராக ஆனிச்சுங்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் we are going to discuss about what? Mainframe computers. Mainframe computers are very large and which are housed in enormous room size metal boxes or frames and require large amount of electric power and air conditioning, and the room is filled mainly with IO devices. Mainframe computers can run successfully for years without interruption. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி லார்ஜ். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னது? பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் விச் ஹவுஸ்ட் இன் எனார்மஸ் ரூம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரூம் சைஸுக்கு, ஓகேவா, எனார்மஸ், ஓகேவா, எனார்மஸ்னால் ரொம்ப எனார்மஸ் ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்கிறாங்க. அண்ட் ரெக்வயர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இது வந்து இந்த மெயின் ஃப்ரேம் சிஸ்டத்தை வந்து கூலிங்காக தான் வச்சுக்கணும். அதனால் நமக்கு என்ன வேணும்? ஏசி ரூமில் வேணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பவர் வந்து அதிகமாக ரெக்வயர் ஆகும்னு சொல்கிறாங்க. Next, starting around 1990, mainframe processor and most of their I/O devices became physically smaller while their functioning and capacity continued to grow. இப்போ பார்த்தீங்கன்னா 1990ல் மெயின்ஃப்ரேம் ப்ராசஸர் வந்து ரொம்ப வந்து எப்படி ஸ்மாலராக ஆயிடுச்சு. ஃபிசிக்கல் சைஸ்னு என்னது? பார்க்குற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தோட அந்த சைஸ், ஃபிசிக்கல் சைஸ், அந்த சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சா 1990 இந்த மெயின் ஃப்ரேம் ப்ராசஸர் வந்து மோஸ்ட் ஆஃப் தர் ஐஓ டிவைசஸ் பிகம் ஃபிசிக்கலி ஸ்மாலர். அப்படின்னு என்னது? ரொம்ப சின்னதாக வந்துச்சு. வைல் தேர் ஃபங்க்ஷனிங் அண்ட் கெப்பாசிட்டி கண்டினியூட் டு க்ரோ. அதோட வளர்ச்சி அதிகமாக அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ் டுடே ஆர் மச் ஸ்மாலர் தென் தர் எர்லியர் சிஸ்டம். மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் வந்து என்னது? இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்போ ஸ்டார்டிங்கில் அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. It is about the size of a large refrigerator. Mainframe computers were produced by many different manufacturers in 1950 and 1970s. So first mainframe system எப்போ உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா 1950s and 1970s. When 1950s and 1970s 1950லேயும் 1950லேருந்து 1970 வரைக்கும் இந்த மெயின்ஃப்ரேம் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நவடேஸ் வந்து பட் டுடே ஒன்லி த பிக்கஸ்ட் ஐபிஎம் ப்ரொடியூசர்ஸ் தென். ஸோ இப்போ வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இருக்குல்ல, அது வந்து தான் இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப சின்ன சைஸாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். வாட்? சூப்பர் கம்ப்யூட்டர். Super computers are the fastest and the most expensive machine. They have high processing speed compared to other computers. So super computers are fastest and most expensive machine. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ஓகேவா, எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட், ஓகேவா, எக்ஸ்பென்சிவ் அதிகமான மிஷினு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர், ஓகேவா. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஷின். They have high processing speed compared to other computers. ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து மற்ற கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். சம் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் பெர் செகண்ட். இப்போ நார்மலாக இருக்கிற கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது, சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இதோட ஸ்பீடாக ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் வந்து பெர் செகண்டில் வந்து நமக்கு முடிச்சு கொடுக்குமா. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பில்ட் பை இன்டர் கனெக்டிங் thousands ஆஃப் ப்ராசஸர் தட் கேன் ஒர்க் சைமல்டேனியஸ்லி. சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ப்ராசஸர், thousands ஆஃப் ஆயிரக்கணக்கான ப்ராசஸர் வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி மாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹைலி கேல்குலேஷன் இன்டென்சிவ் டாஸ்க். சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ண பார்த்தா ரொம்ப பெரிய கேல்குலேஷனுக்கு, ஓகேவா, ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு முடிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. சச்சஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங்னா அது இந்த வானிலை பற்றி அறிகிறது. கிளைமேட் ரிசர்ச், கிளைமேட்லாம் இப்போ எப்படி இருக்குது, மழை வருமா வெயில் வருமா, குளோபல் வார்மிங். அப்புறம் மாலிகுலர் ரிசர்ச், பயாலஜிக்கல் ரிசர்ச், சயின்டிஃபிக் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இதில் வந்து, ஓகேவா, பயாலஜிக்கல் ரிசர்ச். நியூக்ளியர் ரிசர்ச், நியூக்ளியர் பற்றி நமக்கு சயின்ஸில் படிப்பீங்க. நியூக்ளியர்னா நியூக்ளியர் ரிசர்ச் பற்றி இது பண்ணுறது. ஏர்க்ராஃப்ட் டிசைனிங், ஸோ இந்த ஏரோப்ளைன்லாம் ராக்கெட் இந்த இதெல்லாம் போதில்
jet. So இவங்க கம்யூனிகேஷனுக்காக அண்டர் டிசைனிங். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் மேஜர் யூனிவர்சிட்டிஸ், military agencies அண்ட் scientific research laboratories. ஸோ military agencies. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் தேவை. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இப்போ கமாண்டர்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் வந்து ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தணும், யார் மேலேயே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கமாண்டர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கெட் அ பர்மிஷன். ஸோ அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த இதில் வந்து தீவிரவாதிகள் இருப்பாங்களா, இதில் இங்கே இருக்க மாட்டாங்களா, மக்கள் தான் இருக்காங்களா அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சீனியர் கமாண்டர்ஸ் ஆல்ரெடி வந்து சம் ஐடியா கெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதுக்கான ரைட்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நமக்கு என்ன வேணும், ரொம்ப ஸ்பீடாக கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணுவாங்க. நேம்லேயே வந்து என்ன பண்ணிடுச்சு, சூப்பர் ஃபாஸ்ட்னு இருக்குது. ஸோ அது என்ன ஆகும், ரொம்ப ஸ்பீடாக நமக்கு கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணணும், சிக்னலை பாஸ் பண்ணி நமக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ கெட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோ கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட்டு மினி கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட்டு சூப்பர் மார்க் கம்ப்யூட்டர். Now we are going to discuss about types of micro computers. ஃபஸ்ட்டு மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா அதுலேயே வந்து என்னன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த டைப்ஸை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். A desktop is intended to be used on a single location. The spare parts of desktop computers are readily available at relatively lower cost. Power consumption is not as critical as that in laptops. Desktops are widely popular for daily use in the workplace and households. ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் நார்மலான கம்ப்யூட்டர் நம்ம பார்த்துருக்கோம், லேபில் பார்த்துருக்கோம், வீட்லேயும் இப்போ எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து அவ்வளோவா அதிகம் இல்லை. இப்போ முன்னாடிலாம் ஸ்டார்டிங் அதிகமாச்சு, இப்போ வந்து இதோட இதோட காஸ்ட் அப்புறம் வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து என்னாச்சு, ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதை வந்து இப்போ வைட்லி பாப்புலர் ஃபார் டெய்லி யூஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதிகமாக எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் தான் இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஓகேவா? The first laptop was introduced in 1981. It displayed 4 lines of 20 characters on display screen above the keyboard. First laptop எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1981 கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லேப்டாப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Similar in operation on desktop, laptop computers are miniaturized and optimized for mobile used. ஓகேவா? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிமிலர் இன் ஆப்ரேஷன் டு டெஸ்க்டாப் சிஸ்டம் மாதிரியே இது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். சைஸ் கம்மியாக இருக்கும். லேப்டாப்ஸ் ரன்ஸ் ஆன் சிங்கிள் பேட்ரி ஆர் அன் எக்ஸ்டர்னல் அடாப்டர் தட் சார்ஜஸ் த கம்ப்யூட்டர்ஸ் பேட்ரி. லேப்டாப் வந்து சிங்கிள் பேட்டரியில் வந்து ஒர்க் ஆகும், அதை வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிப்போம். ஓகேவா? தே ஆர் எனேபிள்டு வித் அன் இன்பில்ட் கீபோர்டு, touch pad acting as a mouse and a liquid crystal display. ஸோ லேப்டாப்பில் வந்து லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே. அப்படி லேப்டாப்பில் வந்து யார் ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தாதீங்க வீட்டில் உள்ள சிஸ்டத்தெல்லாம். ஓகேவா? லேப்டாப்லாம் ஜஸ்ட்டு லைட்டாக இது பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பி போகிற மாதிரி என்ன ஆகும், டிஸ்பிளேயில் வந்து வரும். ஓகேவா? லிக்யூட், அதுதான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த லிக்யூட் வந்து மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அது அழுத்தலாம் கூடாது, வீணாக போய்டும் அந்த டிஸ்பிளே யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து இன்பில்ட் கீபோர்டு. ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் சிஸ்டத்தை கீபோர்டு தனியாக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே வந்து கீபோர்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டச் பேட் இருக்கும். அதில் லேப்டாப் ஃப்ரண்ட்டில் வந்து டச் பேட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து மவுஸ் ஆக்ட் பண்ணும். நம்ம அந்த ஃபிங்கரை வச்சு நம்ம மூவ் பண்ணும்போது கர்சர் மூவ் ஆகும். ஓகேவா? தே கேன் பி ஈஸிலி கேரிட் இன் எ brief case. Almost all students use laptop in recent years. ஸோ இப்போதைக்கு லேப்டாப் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிரீஃப் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி சூட் கேஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போகும்போது லேப்டாப்பை கையில் ஈஸியாக தான். டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு போக முடியுமா? டெஸ்க்டாப் எடுக்கணும்னா டெஸ்க்டாப்பு, சிபியு, கீபோர்டு, மவுஸ்னு ஒவ்வொன்றுத்துக்கு வந்து லேப்டாப்லேயே வந்து எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது உள்ளேயே. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த கேபிள் அது சார்ஜ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவும் வேணாம். ஓகேவா? அந்த சார்ஜ் போகிற கேபிள் அது மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம். ஸ்பீக்கர் எல்லாமே அந்த லேப்டாப்லேயே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெட்புக்ஸ். நெக்ஸ்ட் we are going to discuss about netbooks. Netbooks falls in the category of laptops but are inexpensive and relatively smaller in size. They had a smaller feature set and lesser capacities
in comparison to regular laptops. லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அவ்வளோவா அதிகமாக கிடையாதுங்கிறாங்க. ஓகேவா, சின்ன சைஸு, ரொம்ப அதிகமாக டேட்டா சேவ் பண்ணிக்காது, பட் ஆர் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது சைஸ் ரொம்ப கம்மிங்கிறாங்க. At the time they came into the market, but with the passage of time, netbooks to behind featuring almost everything that netbooks had. Next we are going to discuss about personal digital assistant. Okay, என்ன பார்க்க போகிறோம்? Personal digital assistant. It is a handheld computer and popularly known as a palm top. It has a touch screen and a memory card for storage of data. It can also be used as portable audio players, web browsers, and smartphones. Most of them can access the internet by means of Bluetooth or Wi-Fi communication. It is a handheld computer and popularly known as a palm top. இந்த வந்து palm top னு சொல்லுவோம். இது it has touch screen. இதில் என்ன இருக்குது? டச் ஸ்க்ரீன் இருக்குது, மெமரி கார்டு இருக்குது, ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா, ஸ்டோரேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிறது மெமரி கார்டு வச்சுருக்குறோம். ஓகேவா, இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் எ போர்ட்டபிள் ஆடியோ பிளேயர். இது வந்து ஒரு ஆடியோ பிளேயராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெப் ப்ரௌசர் அண்டு ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் வெப் ப்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வர்ஸ். Next we are going to discuss about servers. Servers are computers designed to provide service to client machines in a computer network. ஸோ சர்வர் பேர்லேயே இருக்குது. சர்வர்னு என்ன பண்ணுவாங்க? கிளைண்ட். இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், இப்போ சர்வர் இருப்பாங்க, நமக்கு என்ன பண்ணுவாங்க? நமக்கு தேவையானதை சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணோம்னா கொண்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்வர் சிஸ்டம் பார்த்தீங்க எப்படி இது டிசைன் பண்ணியிருப்பாங்க தான், டு ப்ரொவைட் சர்வீஸ் டு கிளைண்ட் மிஷின்ஸ். கிளைண்ட் மிஷினுக்கு வந்து இது வந்து சர்வீஸ் பண்ணும். ஓகேவா, in a computer network. They have larger storage capacity and powerful processor. இது வந்து என்னது? பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, நல்ல ரொம்ப அதிகமான மெமரி, அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். பவர்ஃபுல் ப்ராசஸர், ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். Running on them are programs that serve client requests and allocate resources like memory and time to client machines. Usually they are very large in size. இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்கிறாங்க. as they have large processor and many hard drives, they are designed to be fail safe and resistant to crash. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்க, இது எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா சேஃபாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எந்த இதுலேயும் கிராஷ் ஆகாமல் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். ஓகேவா, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அதனால் சைஸ் கொஞ்சம் வந்து நிறைய ப்ராசஸர் வச்சு இன்பில்ட் பண்ணியிருக்கனால சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வியரபிள் கம்ப்யூட்டர்ஸ். வியர்னா என்ன? கோ அண்ட் வியர் யுவர் டிஷர்ட் சொல்லணும். அப்படின்னா அது நம்ம போய் அந்த டிஷர்ட்டை போடணும். ஸோ அதுமாதிரி வியரபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் கையிலையோ இல்லை பாடியில் எங்கேயோ நம்ம என்ன பண்ணுறோம்? கட்டுறது. அது இப்போ இங்கே கையில் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள், அந்த பிக்சர் காட்டுது பாருங்கள். The record settings set up in the evaluation of computer was the creation of wearable computers. These computers can be worn on the body and are often used in the study of behaviors, modeling and human health. Wearable computers do not have to be turned on and off and remain in operation without user intervention. ஸோ என்ன சொல்கிறாங்க? the record setting set up in the evaluation of computers was the creation of wearable computers. இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கட்டுற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. These computers can be worn on the body and often used in the study of behaviors. ஸோ நம்ம பாடியில் உள்ள திங்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். மாடலிங் அண்டு ஹியூமன் ஹெல்த்து. ஸோ நம்ம ஹியூமன் ஹெல்த்து இப்போ நவடேஸ் வந்து இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. இதில் வந்து அந்த ஹியூமன் ஹெல்த்தெல்லாம் வந்து மாடிஃபை வாட்ச் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, வேரியபிள் கம்ப்யூட்டர்ஸ் do not have to be turned on and off. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கிடையாது. அண்ட் ரிமைன் இன் ஆப்ரேஷன் வித்தவுட் யூசர் இன்டென்ஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாமே அது வந்து நமக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை வந்து என்ன பண்ணோம், அதை பற்றி நமக்கு ரிமைன் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ். டேப் இது வந்து ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம்? டேப்னு சொல்லுவோம். ஸோ டேப்லெட்ஸ் ஆர் mobile computers that are very handy to use. They use the touch screen technology. Tablet come with an on-screen keyboard and use a stylus or a digital pen.
Apple's iPad redefined the class of tablet computers. ஸோ இந்த டேபை பற்றி நமக்கு கிளியராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஃபிங்கரால் யூஸ் பண்ணால். இப்போ அதேமாரி வந்து அதை டச் பண்ணுறது பென்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஆப்பிள் ஐபேட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பிள் கம்பெனி வந்து இதை வந்து டேப்லெட் வந்து மாடிஃபை பண்ணி ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று. இது பார்க்க நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், ஓகேவா, ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அப்புறம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதான் டேப்லெட்ஸ், ஓகேவா. இதோட நான் உங்களுக்கு செகண்ட் லெசன் ஓவர் ஆகிடுச்சு, ஓகேவா. உங்கள் செகண்ட் லெசன் என்னது, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னென்ன பார்த்தோம், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தோம், ஓகேவா. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ கம்ப்யூட்டரில் சில டைப்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம், டெஸ்க்டாப் ஃபஸ்ட்டு பார்த்தோம், செகண்டு லேப்டாப், தேர்ட் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட், நெக்ஸ்ட்டு சர்வர், நெக்ஸ்ட்டு வியரபிள் கம்ப்யூட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 6th வந்து டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட உங்களோட செகண்ட் லெசன் ஓவர். ஸோ you read the lesson, okay, you read the lesson. After some times I will give your answer, ஓகேவா. நான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க, கம்ப்யூட்டர் நோட்டில் காப்பி பண்ணிக்கங்க, ஓகேவா. இதோட நம்ம கிளாஸ் முடிச்சிக்கலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.